ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இந்த வராகி அம்மாவின் மடியில் இருக்கும் மலரை தொட்டு விட்டாய்தானே, நிச்சயமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இத்தனை நாளாக நீ அனுபவித்த சோதனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் முடிந்து போய் இந்த மலர் போல உன் வாழ்க்கை மலரப்போகுது என் செல்லமே. இந்த மலர் எப்படி அழகாக விரிஞ்சு மலர்ந்து இருக்கோ, அதே போல உன் வாழ்க்கையில் உனக்கு புத்துணர்ச்சியையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட மனமகிழ்ந்து வாழும்படி செய்வதற்காக தான் என்னுடைய மடியில் இந்த மலரை ஏந்தி கொண்டு வந்து உன்னை தொட சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கை பயணம் மிகவும் கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்கு. என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் நீ கலங்கி நிற்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் சொன்னதை கேட்டு என் மடியில் இருந்த மலரை தொட்டு விட்டாய் அல்லவா? இனிமே உனக்கு அதை பற்றின கவலையே வேணாம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. நான் உனக்கான பாதையை உருவாக்கி என் கைகளால் உன்னை இருக்க பிடிச்சிக்கிட்டு நீ போக வேண்டிய இடத்துக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக மகிழ்வோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதை நினச்சும் நீ வருத்தப்படாமல் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா நிம்மதியாக உன் வாழ்க்கை இருக்கும். என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட இனி அனைத்துமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். சில நேரம் உன்னுடைய கனவு வேணும்னா நீ சுலபமாக ஜெயிக்கிறது போல, எந்த கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது போல வரலாம். ஆனால் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் இல்லாமல் கனவுகள் நனவாக முடியாது. நீ கண்ட கனவு பழிக்கணும்னா, நீ எதிர்பார்த்தது போல வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு தான் ஆகணும். முயற்சியை மட்டும் கைவிடாதே என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த மலரை தொட சொன்னேன். நிச்சயமா இன்னைக்கு நடக்க போகிற அதிசயம் மூலமாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகுது. வாழ்க்கையில் உனக்குன்னு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்க, யாராவது ஆறுதல் தருவாங்க, ஆதரவு தருவாங்கன்னு அடுத்தவங்களை தேடி போகாதே என் செல்லமே. உனக்கு உதவி செய்வாங்க, உனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நீ அடுத்தவங்களை எதிர்பார்த்தினா அது இன்னும் உனக்கு ஏமாற்றத்தையும் வலியையும் வேதனையும் தான் அதிகப்படுத்தும். ஏன்னா அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உன் பிரச்சனை என்ன, உன் கஷ்டம் என்ன, கவலை என்னன்றதை கேட்டு அதை வெறும் பொழுதுபோக்கு கதையாகத்தான் நினைப்பாங்களே தவிர உனக்காக யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கோ. கஷ்டமும் கவலையும் உனக்கு மட்டும்தானே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அது வெறும் கதையாகத்தான் இருக்கும். அதனால் நீ யாரையும் எப்போதும் எதுக்காகவே எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு உன் மன தைரியத்தை வளர்த்துக்கோ. உனக்கு பக்க பலமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே இன்றோடு முடிஞ்சு போய் இன்னையிலிருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுவேன். நீ நினச்சது எல்லாமே இப்போது நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறப்போகுது. என் அன்பு பிள்ளையான உனக்கு என் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே துணையாக இருக்கும். உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் உன் கூடவே உன் பக்கத்திலேயே இருந்து செய்ய போகிறேன். என் பரிபூரண அன்பு எப்போதும் உனக்கு துணைமையாக இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேணாம். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை தப்பாக யோசிச்சினா நீ பார்க்குற எல்லா காட்சிகளும் உனக்கு தப்பாகத்தான் தெரியும். அதனால் எப்போவுமே நீ பார்க்குற விதமும் யோசிக்கிற விதமும் சரியாக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு மனிதர்களையும் தப்பான கோணத்தில் தவறாக பார்க்கவோ யோசிக்கவோ செய்யாத. தப்பாகவே ஏதாவது விஷயம் நடந்தாலுமே கூட அதை நீ நல்லபடியாக நேர்மறையானதாக சிந்திக்கும் பொழுது அது நல்லதாகவே நடக்கும். உன் தேவைகளுக்காக நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக
நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். என் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்தையுமே நல்லபடியாக இனிதாக நடத்தி முடிக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி வாழ்வதோ அல்லது யாருக்கும் பயந்து வாழுவதோ அவசியமில்லை. ஏன்னா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாருக்கிட்டையும் போய் அஞ்சியும் கெஞ்சியும் வாழும்படி நான் உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை அவமதித்தவர்கள் முன்பாகவே நீ உயர்ந்த நிலையில் வாழும்படி நான் செய்வேன். நிச்சயமா உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சிறப்பாய் செல்வ வளத்தோட சந்தோஷமாக உயர்வான வாழ்க்கையை உன் குடும்பம் குழந்தைன்னு நிம்மதியாக வாழும்படி வெற்றிகரமாக வாழும்படி செஞ்சு காட்டுவேன். உன் தன்மானம் ஒருபோதும் தோக்காது என் செல்லமே. நீ சேர்க்கிற காசு பணம் சொத்து சுகம் பொருள் எல்லாமே உனக்கு அப்புறமா உனக்கு மற்றவங்களுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் நீ வாழும் வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த காசு பணத்தெல்லாம் பெருசாக நினச்சி இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி ஏங்கி அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையை வீணடிச்சிடாத. உன்கிட்ட இருக்க வாழ்க்கையை நீ நினச்சது போல வாழ்ந்துட்டு போ. உன் கனவு வாழ்க்கையை ஒரு நாளாவது அனுபவித்து வாழ்வதற்கு ஏற்ற முயற்சிகளை செய்ய. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் முழுமையாக நீ அனுபவிக்கும் போது அது மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நீ நினச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. நீ நினைப்பது நல்ல காரியமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான கால நேரம் வரும்போது அதை கட்டாயமாக நானே நடத்தி வைப்பேன். நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படி இந்த வராகி அம்மா நான் நடத்துவேன்னு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையே. யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நீ நல்லது செஞ்சிருக்க, சரியாக செஞ்சிருக்க, திறமைசாலின்னு யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ கவலைப்பட வேணாம். வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் உன் முயற்சிகள்லேருந்து நீ கொஞ்சம் கூட பின்வாங்காம தடுமாறி போகாம உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன் திறமையை பார்த்து இந்த உலகமே ஒரு நாள் உன்னை தூக்கி வச்சு கொண்டாட தான் போகுது. நீ நல்லா உயர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்த பிறகு உன் எதிரி கூட உன்னை தேடி ஓடி வந்து உன்னை கை கொடுத்து பாராட்டுவாங்க என் செல்லமே. உன்னை புறக்கணிக்கிறவங்களையும் உன்னை ஒதுக்கி வைக்கிறவங்களையும் பார்த்து நீ கோபப்படக்கூடாது. அதுக்காக நம்மளை இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே நினச்சி நீ வருத்தப்படவும் கூடாது. யார் என்ன செஞ்சாலும் உனக்கு பிடிக்காததே அவர்கள் செய்யும் பட்சத்தில் அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஏன்னா உன்னை புறக்கணிச்சாங்க, ஒருத்தர் உன்னை விட்டு விலகி போகிறாங்க, உன்னை விட்டு தூரமாக விலக்கி வைக்கிறாங்கன்னா அதனால் இழப்பு அவர்களுக்கு தானே தவிர எந்த வகையிலும் நீ எந்த கஷ்டமும் படமாட்டாய் என்பதை புரிந்துகொள். அதை காலமே அவர்களுக்கு உணர்த்தும். உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நினைக்கிறவங்க தான் நினச்சது தப்புன்றதை உணரும் விதமாக நான் எல்லா விஷயங்களையும் நடத்துவேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதில் மட்டும் நீ கவனம் செலுத்து. உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்லமே. நீ எப்பவும் யார்கிட்டையும் கோபப்பட்டு பேசினா அது உன் குணத்தை இழக்கபடி செய்திடும். எப்பவும் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு, அமைதியாக பேசு. அதிகமாக பேசினா உன் அமைதியை இழந்து விடுவாய். வெட்டித்தனமாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தீனா உனக்கு வேலையெல்லாம் கெட்டு போயிடும். ஆணவத்தோட எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசும்போது மற்றவங்களுடைய அன்பை இழந்து விடுவாய். பொய் பேசும்போது உன் நல்ல பேரை இழந்து விடுவாய். அதனால் அதிகமாக பேசாமல் அளவாக பேசு. வெட்டியாக பேசாமல் காரணத்தோடு பொறுமையாக கொஞ்சமாக பேசு. கோபப்பட்டு பேசாமல் அன்பாக பாசமாக அக்கறையாக பேசு. ஆணவமாக பேசாமல் நிதானமாக அளவோடு பேசும்போது உண்மையை பேசும்போது இந்த உலகத்திலிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் மிக பெரிய அளவில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த உலகத்திலேயே அற்புதமான பிறப்பான மானிட பிறப்பை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த மனித பிறவியில் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும்
மிக அற்புதமான நிகழ்வாக தான் இருக்கு. உனக்கு கொடுத்த இந்த வராகி அம்மாவுக்கு இந்த மனித பிறவியை கொடுத்ததற்காக உன் வாழ்நாள் முழுவதும் நீ நன்றி சொல்ல தயாராக இருக்கணும் அல்லவா? வராகி அம்மா எனக்கு வரம் கொடுக்கல, அதை செய்யலை இதை செய்யலைன்னு நினைக்கிற. ஆனால் இந்த பூமியிலேயே சிறந்த படைப்புங்கிறதே மனித பிறவிதான். அதை உனக்கு கொடுத்ததுக்காக நீ முதல்ல நன்றி சொல்லிவிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிட முடியும். ஆனால் அன்பையும் மகிழ்ச்சியையும் நீ கொடுத்தா மட்டும்தான் திரும்ப பெற முடியும். எந்த அளவுக்கு நீ மற்றவங்க கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிறியோ, சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாயோ, அந்த அளவுக்கு அது மற்றவங்க கிட்ட இருந்து உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால இந்த உலகத்தில் நான் படைச்ச எல்லா ஜீவராசிகளிடமும் நீ அன்பாக நடந்துக்கோ. வாழ்க்கையில் உன் வளர்ச்சியை தடுப்பதே உன் மனசில் இருக்க பாரம்தான். முதல்ல உன் மனசில் இருக்க சுமையையும் பாரத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டினா அப்புறம் உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாமல் நீ அபாரமான முயற்சி செய்து அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை பெற முடியும். ரொம்ப நாளாக நீ செஞ்சு முடிக்க முடியாமல் தளறிக்கிட்டு இருக்க வேலைகளை எல்லாம் இந்த வராகி அம்மாவின் துணையோடு செய்து முடிப்பாய். உனக்கான காரியங்களில் கொஞ்சம் நீ கவனம் செலுத்தும் போது அது எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து காட்டும் வேலைகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யாமல் அடுத்தவங்ககிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அவங்க அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சரியாக வருமா சரியாக செய்வாங்களான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, மனச்சுமையோட வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம, அதை நீயாகவே இறங்கி சரியாக செஞ்சு முடிக்கும்போது உன் உழைக்கும் திறனும் அதிகப்படும். நீ நினச்ச காரியமும் நினச்சது போலவே வெற்றியை கொடுத்து விடும் அல்லவா? எப்போவுமே பொறுமையாக நிதானமாக நீ செய்யணுன்ற வேலையை நீயே கவனமாக ஈடுபாட்டோடு செஞ்சு முடிக்கும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுத்துடும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு அறிவுரையாக சொல்லும்போது அவங்க உன்னை விட வயசில் சின்னவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட கோபப்பட்டு சொல்லாமல், அதட்டி சொல்லாமல், கத்தி சொல்லாமல் பொறுமையாக அன்பாக சொன்னீன்னா அவர்களும் உன் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? இந்த உலகத்தில் அன்புக்கு அடிபணியாதவங்கன்னு யாருமே இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீ அடுத்தவங்க கிட்ட எப்படி சொல்கிறன்றதை பொறுத்து தான் அவர்கள் அதை கேட்டு நடப்பார்கள் என் செல்லமே. நீயும் இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டு நடக்க ஆரம்பிக்கும்போது நானும் உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும்படி ஆசீர்வதிப்பேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன்.